கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடிதாசின்னு வச்சுக்கலாமா? வேணாம், கடிதம் இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஓ, பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் அங்கே கண்மணி சொன்னல, அங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. ஒன்று நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் அந்த வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எனக்கு ஒன்றுமே ஆகுறதில்ல. இன்னும் எழுதிக்க, நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும்னா பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி, என் காதல் என்னன்னு சொல்லாமல் ஏங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்றை தாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியும். சுபலாலி லாலியே லாலி லாலி, அபிராமி லாலியே லாலி லாலி, அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா?